சின்னதாக ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், சின்னமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணுறது, புல்லெல்லாம் எடுத்து விடுறது, களை எடுக்கிறது, அந்த மாதிரியானது எல்லாமே வந்து குழி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே விதை ஊன்றதுக்காக யூஸ் பண்ண அப்படின்னா ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் மண்ணுக்குள்ளே குத்திட்டு இதுக்குள்ளே விதையை போட்டு ஓப்பன் பண்ணால் அதுவே விதையை போட்டு மூடிடும், ரிமூவ். அப்போ நமக்கு நீளமான இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கிளைகளை கழிக்கணும், இல்லை இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மாதிரி கட் பண்ணுறது, அது பாம்பு பிடிக்கிறது, ஸ்நாக்ஸ் கேச்சர், செயின்ஸா மரம்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பேட்டரியில். இது வந்து 18 இன்ச். ஸோ நம்ம 6 இன்ச் வச்சிருக்கிறோம், 12 இன்ச் வச்சிருக்கோம், 18 இன்ச் வச்சிருக்கோம், பேட்டரிலையும் வச்சிருக்கோம், பெட்ரோல்லையும் வச்சிருக்கோம், கரண்ட். எதுக்கு அப்படின்னா இதில் நீங்கள் 3-4 விதமாக போடலாம். இந்த மாதிரி ஒரு விதமாக போடலாம், இந்த மாதிரி ஒரு விதமாக போடலாம். நம்ம அதுக்காக தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோ மாதிரி பண்ணிவிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இலை மேலே வந்து தண்ணி ஒட்டாது. ஸோ நம்ம அடிக்கிற மருந்து கொஞ்ச நேரத்துலேயே கீழே போயிடுறதுனால தான் அந்த பூச்சியோட தாக்கம் இம்மிடியட்டாக மறுபடியும் வந்துடுறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு இதிலே பைப்பு வந்துடுது பாருங்கள். இதில் 10 மீட்டர் இருக்குது. இதை நீங்கள் ஒரு இடத்துல ஹேங் பண்ணி மாட்டிட்டீங்க அப்படின்னா எடுத்துக்கொண்டு செடிக்கு ஏதாவது தண்ணி அடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் போட்டு மேலே ஏறுறதுனால இப்போ தெரியுது இல்லை, மேலே நமக்கு ஹைட்டு வந்து இல்லாதனால காட்டுறோம். இப்போ இதை நீங்கள் கீழே போட்டுட்டு இது அப்படியே மேலே ஏறுறதுனால இதை ஒரே நேராக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மெத்தட் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? வந்து ஸ்வாட் என்டர்பிரைசஸோட இன்னொரு செக்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சருக்கு பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. தனியாக இதுக்குன்னே ஒரு ஷோரூமே வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அக்ரிக்கு தேவையான. ஸோ இப்போ இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. ஓகே வாஸ், அதாவது அக்ரியை நாங்கள் எங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்துச்சு. என்னென்னா பவர் டூல்ஸ் அப்படிங்கிறத விட நிறைய பேர் எங்களுக்கு கர்நாடகாவில் அதிகமான கஸ்டமர்ஸஸ் இருக்கிறாங்க. ஸோ நவீன வேளாண்மையில் நம்ம வந்து இன்றைக்கி மேன் பவர் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும். இன்னொன்று விஷயம் என்னென்னா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரில் ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு கூட என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், சின்னமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணுறது, புல்லெல்லாம் எடுத்து விடுறது, களை எடுக்கிறது, அந்த மாதிரியானது எல்லாமே வந்து குழி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பாளி, அதாவது இதில் வந்து நீங்கள் நீளமான வந்து ஒரு பைப்பு மாதிரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளேடு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் பப்பாளி கட் பண்ணுறதுனா பப்பாளி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி அடியிலேருந்து எடுக்கிறது. ஸோ இதை பப்பாளி மேலே உட்கார வச்சு இது வந்து பிடிக்கும். ஒரு சுற்றுனீங்க அப்படின்னா பப்பாளி வந்து நம்ம கட் பண்ணலாம். இதோட வீடியோலாம் உங்களுக்கு பின்னாடியே வருது பாருங்கள், நான் வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது வந்து மண்ணை கிளறது அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் மண்ணை கிளறதுக்கு வந்து எடுத்துக்கலாம். இது முக்கியமாக நம்ம ஊர் சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விதை ஊன்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, பார் போட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி போட்டுருவாங்க, அந்த தண்ணி வந்து ட்ரையாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இதை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் மண்ணுக்குள்ளே குத்திட்டு இதுக்குள்ளே விதையை போட்டு ஓப்பன் பண்ணால் அதுவே விதையை போட்டு மூடிடும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழம்லாம் செடி வச்சுருப்பாங்க, இல்லை மரம் மாதிரி இருக்கும், அது வந்து முள்ளாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னம்னா முன்னாடி இருக்கிற இடம் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். பாரு லாக் இருக்குது, ஒரு நிமிஷம் அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரிமூவ். அப்போ நமக்கு நீளமான இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கிளைகளை கழிக்கணும், இல்லை இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மாதிரி கட் பண்ணுறது, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின்ஸா மாதிரி ஒரு ரம்பு மாதிரி போட்டுட்டு மேலே உள்ள கிளைகள்லாம் அறுத்து விடுறது, அந்த மாதிரி மல்டி பர்பஸாக பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 5 அடி வந்து உங்களுக்கு வந்து நீளம் இருக்கக்கூடிய இருக்குது. இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள், இது வந்து பாம்பு பிடிக்கிறது, ஸ்நாக்ஸ் கேச்சர்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அது டவுன் காடு அழிச்சு எல்லாமே நிறைய வீடாக தான் பண்ணிகிட்ருக்கோம். வெள்ளமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்துருக்கு. ஸோ இது ஒன்று வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படணும், கத்தி கூச்சல் போட வேண்டிய, தூரமாக இருந்துச்சுன்னா கூட அப்படியே பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சாக்கில் போட்டு கட்டிட்டிங்கன்னா ஒரு ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி வந்தால் கூட கொண்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேச்சர் வேணும் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பிடிச்சி தூக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேச்சரும் வந்து நம்மகிட்ட இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ், நம்ம சைடில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 டைமண்ட் ஷேப்பில் இருக்க எல்லா எட்ஜஸ்லேயுமே வந்து ஷார்ப்னஸ் இருக்கும். இதை நம்ம நீளம் பண்ணி நம்ம கிளறப்ப என்ன பண்ணால் இந்த அடர்ந்த புல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த கொடி மாதிரி படர்ந்து போயிடுது பார்த்தீங்களா, அதை பிடுங்குறது. இதை போட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அந்த செடி கொடி இருக்கிறது எல்லாம் தேவையில்லாததெல்லாம் வந்து களையெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த சிசரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசரில் இருந்து பெரிய சிசர்லேருந்து எல்லாமே சிசர் உங்களுக்கு வந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடரில் போடக்கூடியது. இதெல்லாம் வந்து மண்ணை கிளறி விடுறது.
பாருங்க, நான் இதை காட்டியில் இதோட வீடியோ பின்னாடி வரும். இதெல்லாம் வந்து மண்ணை வந்து கிளறது உங்களுக்கு வந்து. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் வீடர். ஸோ இந்த பவர் வீடரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கியர் சிஸ்டம், இதில் வந்து 3 கியர் சிஸ்டம் இருக்குது பாருங்கள். ஒன்று நியூட்ரல், செகண்டு. நீங்கள் போட்டுட்டு என்ன மாதிரி எடுத்துகிட்டு தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம வந்து தள்ளிட்டு போனோம் அப்படின்னம்னா தள்ளிக்கலாம். நம்ம வந்து கியரில் மாற்றி பண்ணுறது, பிடிக்கிறது எல்லாமே போட்டு பண்ணுற மாதிரி வந்து பண்ணலாம் நம்ம வந்து. ஸோ பின்னாடியே நீங்கள் இதில் வந்து மருந்து அடிக்கிறதுனாலும் தண்ணி பாய்ச்சறதுனாலும் பின்னாடி அதுக்குண்டா நீங்கள் வாங்க இங்கே காட்டுங்க. இந்த சாஃப்ட்டில் வந்து அதை செட் பண்ணலாம். பின்னாடி வந்து மருந்து அடிச்சுட்டு போகிறது, இல்லை இதிலே வந்து நீங்கள் பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஏதாவது அதை கொண்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு பெட்டி மாதிரி போட்டு நீங்கள் அதில் உட்காந்துட்டு தள்ளிட்டு போகிறதுனாலும் தள்ளிட்டு போகிற அளவுக்கு வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்தாகர். இது வந்து நம்ம குழி போடுறது. இன்றைக்கி நம்ம கடப்பாறை வச்செல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட விவசாயத்தை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடில் அந்த கட்சி மீட்டிங் நடத்துறதுக்குலாம் வந்து நிறைய பேர் வந்து கொடியெல்லாம் நடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களே நிறைய இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருந்து இருக்கு பாருங்க. இந்த சைஸில் இருந்து இந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் குழி போடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழி போடுறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே இருக்குது. முதல்ல இதை காட்டிடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவோம். இது பார்க்குறது தான் அப்படி இருக்காது, வெயிட் இருக்காது, 2 விரலில் தூக்கலாம், வெயிட் இருக்காது. ஸோ நீங்கள் ஷோல்டரில் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ரோட்டில் இன்றைக்கி நிறைய மரங்கள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க, இலையெல்லாம் கிடக்கும், அவ்வளோ பெரிய இடத்த கூட்ட முடியாது. நீங்கள் இது ஷோல்டரில் மாட்டிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த புழுதி குப்பை பூரா எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி குமிச்ச உடனே அள்ளிக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி நாங்கள் நிறைய இன்ஸ்டியூஷனில் ஆர்டர் இருக்கிறதுனால வந்து இதை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ப்ரஷ் கட்டருங்க. ஸோ இந்த ப்ரஷ் கட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4 ஐட்டம் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமாக தோலில் மாட்டிக்கிட்டு அடிக்கிறது. ஓகேங்களா. இது இல்லாமல் முதுகில் மாட்டுறது தனியாக இருக்கிறது. செயின்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நான் சொல்கிறது என்னன்னா ரேஞ்சஸை பொறுத்து ஃபுல் ரேஞ்சஸ் இருக்குது. இது வந்து செயின்ஸா, மரம்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பேட்டரியில் பண்ணுறது. இது பார்க்குறது இல்லாமல் இன்னொன்று காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சின்னது, இதெல்லாம் சின்ன கிளைகளை கழிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்ன கிளைகளை கழிக்கிறதுலேருந்து இந்த மாதிரி பெருசு பண்ணுறது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பெட்ரோலில் போடுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் போடுறது உங்களுக்கு. ஸோ இது வந்து 18 இன்ச்சு. ஸோ நம்ம 6 இன்ச்சு வச்சுருக்கிறோம், 12 இன்ச்சு வச்சுருக்கோம், 18 இன்ச்சு வச்சுருக்கோம், பேட்டரிலையும் வச்சுருக்கோம், பெட்ரோல்லையும் வச்சுருக்கோம், கரண்ட்லேயும் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மரம் அறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்மர்னு சொல்லுவோம். ட்ரிம்மர் மீன்ஸ் என்னென்னா இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும். இது முடி கட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எதெல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்க்கு, கார்டன் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய ஸ்கூல் இன்ஸ்டியூஷனில் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அக்ரி ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 ரேஞ்சஸில் இருக்குது. அதாவது ரொம்ப லோ ப்ரைஸ், நான் சொந்தமாக யூஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸு, மீடியம்லேருந்து ப்ரைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிறது. உங்களுக்கு வந்து என்ன ரேஞ்சில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் பாருங்கள். ஸோ இது இருக்கு இல்லைங்களா. இது எதுக்கு அப்படின்னா இதில் நீங்கள் 3-4 விதமாக போடலாம். இந்த மாதிரி ஒரு விதமாக போடலாம், இந்த மாதிரி ஒரு விதமாக போடலாம். நம்ம அதுக்காக தான் வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ இதை நம்ம உருட்டிட்டு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த அடர்ந்த வந்து கொடி மாதிரி படர்ந்துருக்கிற இடத்துலலாம் இதை ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இழுத்துரும். கொஞ்சம் அழுத்தி தள்ளினீங்கன்னா மண்ணை கிளறி விட்டுக்கிட்டு வர்ற மாதிரியும் வந்து போடுற மாதிரி வேணும்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயரில் நீங்கள் மருந்து அடிக்கிறதுல இது கொஞ்சம் ஸ்பெஷலானது. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோ மாதிரி பண்ணிவிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இலை மேலே வந்து தண்ணி ஒட்டாது. ஸோ நம்ம அடிக்கிற மருந்து கொஞ்ச நேரத்துலேயே கீழே போயிடுறதுனால தான் அந்த பூச்சியோட தாக்கம் இம்மிடியட்டாக மறுபடியும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எந்த இலைமேலையும் நீங்கள் போடுற தண்ணி வந்து ஒட்டாது. அதுக்கு ஃபெர்டிலைசர் சில மருந்துகள் என்ன பண்ணுறாங்கன்னா இலையில ஒட்டுற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம முதுகில் மாட்டிக்கிட்டு அடிக்கிறப்ப அந்த த்ரோ வந்து இதோட த்ரோ வந்து ரொம்ப ஒரு 8 to 11 அடி வரைக்கும் தூரம் வந்து வைடாக ஸ்ப்ரே ஆகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மருந்து அடிக்கிறது வேணும்னாலும் மருந்து அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இங்கே இருக்குது பாருங்கள். இதுவும் ப்ரஷ் கட்டர் தான். உங்களுக்கு நான் முன்னாடியே கட் பண்ணுற மாதிரி புல்லெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது வந்து ட்ராலி டைப்பில் இருக்கக்கூடியது. இதே மாதிரி ட்ராலி டைப்பில் எர்த்தாகர் குழி போடுறதுக்கு ஒரு நாள் எர்த்தாகரும் ட்ராலி டைப்பில் இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து லேண்ட் மூவர். இந்த பெரிய பெரிய கிரவுண்டிலெல்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா. கிரவுண்டிலெல்லாம் வந்து புல்லெல்லாம் கட் பண்ணுறது வந்து பார்த்துருப்போம். இந்த கோல்ஃப் கிரவுண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரவுண்டெல்லாம் நீங்கள் வந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லேண்ட் மூவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேண்ட் மூவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து தீவனம் கட் பண்ணுறது சாப்பர்னு சொல்லுவோம்.
இந்த சாப்பரை கட் பண்ணுறது வந்து 3 விதமாக கட் பண்ணும். ஒன்று லாங்காக கட் பண்ணும், மீடியமாக கட் பண்ணும், சின்னதாக கட் பண்ணும். ஸோ மாட்டு தீவனம் கட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம வந்து தலையை மட்டும்தான் போடுறோம், அந்த ஸ்டெம்மை வந்து போடுறதில்ல. மாடு கடிச்சு நிறைய வீணாகுது அப்படிங்கிறதுல. இதில் பொடி பொடியாக கட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 20 கட்டு வாங்குற இடத்துல ஒரு நாளைக்கு ஆகுதுன்னா ஒரு 3 கட்டு இருந்தாவே போதும். ஸோ மாடுகளுக்கு வந்து தீவனம் வந்து ரொம்ப வந்து கம்மியான இதில் வந்து செலவாகக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து இது. ஸோ இது வந்து மாட்டு தீவனம் வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு 10 மீட்டர் உயரோடு இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இது ரீலோட் அந்த பாக்ஸோடு வந்துடுறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு இதிலே பைப்பு வந்துடுது பாருங்கள். இதில் 10 மீட்டர் இருக்குது. இதை நீங்கள் ஒரு இடத்துல ஹேங் பண்ணி மாட்டிட்டீங்க அப்படின்னா எடுத்துக்கொண்டு செடிக்கு ஏதாவது தண்ணி அடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷான்னு சொல்லுவோம். இதெல்லாம் மரம் இருக்கிறதுலேயே இது வந்து 2 சைடும் ரிவர்சபிள் இருக்கக்கூடியது, மேலேயும் கீழேயும் ரிவர்சபிள் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இந்த மாதிரி ரிவர்சபிள் இருக்கிறது அறுக்கிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது. இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு நீளமான பைப்பை போட்டுட்டீங்க அப்படின்னா நீளமாக அறுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 2-3 சைஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் அறுத்து விடும், மேலேயும் அறுத்து விடும். ஓகேங்களா, தெரியுதுல, இதுலேயும் பவுடர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அறுக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி அறுக்கிறதுக்கு எதாவது வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அருவாலில் பார்த்தீங்கன்னா இந்த அருவா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வர்ற அருவாலி இது வந்து நல்ல ஹெவியானதுங்க உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து 1 சைடு தான் எட்ஜஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கிளையை கழிக்கிறது நீங்கள் கொடுக்குற 1/3, அதாவது ஒரு பங்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது 3 வேகமாக போய் வெட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வெட்டணுன்றல. ரெண்டாவது இந்த ஒரு பக்கம் தான் ஷார்ப் இருக்குது, இந்த பக்கம் ஷார்ப் இருக்காது. ஸோ அதனால் இது சாணம் பிடிக்கிற வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்ட வெட்ட ஆட்டோமேட்டிக் அதுவே வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக ஆகிக்கும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கார்டனிங் சிசர், ப்ரூனிங் பண்ணுறது, எதாவது ரோஸ் கட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஸ்டெம்மு மாதிரி ஒரு விரல் சைஸுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறது அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு உண்டானது வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரியானது வந்து அக்ரியில் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கார்டனிங்க்கு நம்ம அடிக்கிற ஸ்ப்ரேயர். இந்த மாதிரி ஸ்ப்ரேயராக வேணும் அப்படின்னம்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் நிறைய வெரைட்டி இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது ரெண்டாவது இதுக்கு உண்டான ஸ்பேர் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் ஓரிங்கோட முதற்கொண்டு. இதை வந்து நம்ம முன்னாடியும் மாட்டிக்கலாம், கொஞ்சம் நீளமாக அடிக்கிறதுனால அடிக்கலாம், ஷார்ப்பாக அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரேயருக்கு வேணும். இந்த மாதிரி என்னென்ன இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 10 ஐட்டத்துக்கு மேலே வச்சுருக்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறது இருக்குது. ஸோ இதுலேயே வரும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதும் இருக்கிறது. இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உண்டானது உங்களுக்கு. இது வந்து ப்ரஷ் கட்டர் வந்து சின்னதாக வீடுகள்லேயே வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம் உங்களுக்கு. எங்களுக்கு பெட்ரோல் இல்லாமல் பேட்டரியில் வேணுனாலும் இந்த மாதிரி பேட்டரிலையும் போடுறதுனால பேட்டரியில் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒன்லி ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த அக்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் பியூர் ஹோல்சேலர் தான். ஸோ நீங்கள் எங்கே வேணுனாலும் நீங்கள் ரேட்டை வந்து கம்பேர் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டேரக்டாக ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அளவு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் இல்லை சவுத் இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சு. நம்மக்கிட்ட விவசாய கருவிகள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லேடர் எல்லாமே இருக்குது. ஏணி, இந்த மாதிரி ஏணி, இந்த லேடரை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெலஸ்கோப்பி லேடர்னு சொல்லுவாங்க. இந்த டெலஸ்கோப்பி லேடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயோ மற்ற விஷயங்களோ எதில் வாங்குறப்ப இதோட குவாலிட்டியில் நீங்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் 200 பீஸ் ஆர்டர் போட்டு வாங்குறோன்னா குவாலிட்டியை செக் பண்ணாமல் நம்மளால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வச்சு விற்கணுங்கிறதுனால நமக்கு அது வேணும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை ஹைட்டை குறைக்கிறதுனாலும் நம்ம வந்து ஹைட்டை வந்து குறைக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படி இழுத்துட்டே போங்க பாருங்கள். இது வந்து இந்த அளவுக்கு வரும். லாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து லேடர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நின்றுக்கும். ஓகேங்களா, ஸோ இது மேலே ஹைட் இருக்குது. ஹைட்டில் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதோட ஹைட் வந்து கிடைக்கும். ஒரே லேடரை 3 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த லேடர் இருக்கு இல்லைங்களா, ஸோ பாருங்கள் இந்த லேடரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னோம்னா இங்கே பாருங்கள் இப்படி, இதை வந்து இப்படி. இப்போ இங்கே ஒரு ஆள் ஏறி வேலை செய்யலாம். தம்பி அவங்க இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் ஏறி வேலை செய்யலாம். ஏறுங்க அப்படியே. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 பேர் ஏறி கூட மேலே வேலை செய்கிறது அப்படின்னா 2 பேர் ஏறி கூட வந்து வேலை செய்யலாம் செவுத்தில் செய்கிறது. இதே மெத்தட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட பெரிய சைஸில். இதையே நீங்கள் என்ன பண்ணலாம்னா மடித்து இது 2 பக்கம் விட்டுட்டு இதை வந்து நேராக தூக்கல, இதை கொஞ்சம் தூக்குங்க, இதை ஸ்ட்ரைட் பண்ணுது, இந்த லேடரை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை கீழே போட்டு மேலே ஏறுறதுனால இப்போ தெரியுது இல்லை, மேலே நமக்கு ஹைட்டு வந்து இல்லாதனால காட்டுறோம். இப்போ இதை நீங்கள் கீழே போட்டுட்டு இதை அப்படியே மேலே ஏறுறதுனால இதை ஒரே நேராக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த மெத்தட் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் இந்த லேடர், அதாவது மல்டி பர்பஸாக ஒரு லேடரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே ஸ்டெப்பு தான் இதுவும். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு டெலஸ்கோப்பியை பொறுத்த வரைக்கும், இது வந்து டெலஸ்கோப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் பண்ணணுமோ பண்ணலாம். டெலஸ்கோப்பியில் நம்மகிட்ட 4 மாடல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஹோல்சேல் தான் பண்ணுறோம். இந்த மாதிரியான லேடர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் கீழே வர ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஜென்செட்டுங்க. ஜென்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 kV 3 kV 5 kV அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜென்செட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியான ஐட்டம்ஸ். ஸோ கேரண்டியான ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்செட்டில் நமக்கு வந்து இருக்கிறது. இந்த மாதிரி ஜென்செட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% வித் சர்வீஸ் ப்ரொவைடரோட தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஜென்செட் வேணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கல நீங்கள் அதிகமாக வந்து யூபிஎஸ் போட்டிருந்தாலும் இல்லை பெரிய பெரிய ஜென்ரேட்டர் இல்லாத இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஜென்ரேட்டர் வேணுங்கிறவங்களா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களை வந்து பார்த்துட்டு இந்த ஹெல்மெட்டு, இந்த ஷூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் அக்ரிகல்ச்சரில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சேஃப்டி ஐட்டம் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சேஃப்டி ஐட்டத்தை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட், இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஜாக்கெட், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவுக்குலாம் ஒட்டக்கூடிய இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்கு. க்ளவுஸில் எல்லா க்ளவுஸுமே நம்மகிட்ட வந்து இருக்கிறதுங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் ஷீல்டு, மாஸ்க்கு, ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டெப்ஸ் டோர் சொல்யூஷன் சொல்லுவோம். ஒரு மால் மாதிரி தான். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அக்ரி வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஐட்டம் வேணுமா, இல்லை உங்களுக்கு டூல்ஸ் வேணுமா, இல்லை ப்ரெஷர் வாஷர் வேணுமா, வேக்கம் கிளீனர் வேணுமா, கம்ப்ளீட் எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு இடத்துல சர்வீஸ் கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுக்கலாம். எங்களுடைய முக்கியமான யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் கிட்டத்தட்ட கொங்கு மண்டலம், எங்களுடைய பேஸ் ஈரோட இருந்தாலும் 5 லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து வச்சுருக்கிறோம். இந்த 19 வருஷமாக நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்க மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கனால பெஸ்ட்டு ப்ரைஸாக உங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம்.